சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதுதான் வந்து விதைக்கால் விதைச்சி இன்னைக்காடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 113 114 நாள் ஆகுது. சரிங்களா? இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 3 மாதம் முடியல. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நாள் வந்து பெண்டிங் இருக்குது. நம்ம விதைச்ச விதைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டிஷனில் இருக்குது. இன்னும் நான் சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வந்து தயாராகிடுச்சு. ஸோ இதுக்கு மொத்தத்தில் செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஏக்கராவுக்கு 15,000 ரூபாய் கிட்ட வந்து நாங்கள் செலவு பண்ணியாச்சு. 3 முறை மருந்து போட்டது, 2 முறை இன்டி எட்டுது, அது இல்லாமல் களைக்கொல்லி. ஸோ இதெல்லாம் சேர்த்து சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு கிட்ட வந்து செலவாயிடுச்சு. ஒருவேளை இதுவே நடுவு நட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 35,000 ரூபாய் இருந்திருக்கும். இப்போ நம்ம அது மாதிரி பண்ணாதனால ஒரு 15,000 ரூபாய் அந்த லெவலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. க்ளோஸ்அப்பில் காட்டுன்னு பாருங்க, இதுதான் வந்து கண்டிஷன். அடுத்த வாரம் வந்து நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இருக்கிற 2 ஏக்கராவும் இப்படி தான் இருக்கு. அறுவடை செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் சித்தப்பாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது இவர் ஒரு தலை அவர் ஒரு தலை, அதாவது அண்ணன் ஒரு தலை தம்பி ஒரு தலை, அது மாதிரி வந்து சந்தில் அறுத்துட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து லேட்டாக வந்து விதைக்கால் விதைச்சாரு. அவருடைய பயிர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் இது மாதிரி இருக்கு. கதிர் எடுத்து முடிச்சிருக்குது இப்போ தான். இன்னும் இது வந்து பார்த்தீங்கன்னா பழிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 நாள் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வயல் வந்து இன்னும் 6 இல்லை 7 நாள் வந்து அறுவடைக்கு அதுக்கு வந்து தண்ணி சுத்தமாக ஸ்டாப் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா ஒயிட் கலரில் காய்ச்சிது. ஒயிட் கலரில் காய்ச்சிட்டு இருக்குது. தண்ணி ஸ்டாப் பண்ணிருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி திருப்பி 20 நாள் ஆகும் அப்படின்றதுனால இங்கே வந்து தண்ணி கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழி வேணும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துது, நடுத்தில் அவங்க வந்து பச்சையாக இருக்குது, அந்த பக்கம் பழுத்துது. அதுக்கு அதே மாதிரி 2 பக்கம் பழுத்துது, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது 2 பக்கம் வந்து பச்சையாக இருக்குது, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பழுத்துது. சரிங்களா? இது மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து வழி வந்து பெரிய பிரச்சனை. இதுக்கு முன்னாடி எப்படி வரும் அப்படின்னா, அவங்க ரோடு போட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது தெரிஞ்சு பாருங்க ரோடு. சரிங்களா? ஸோ அந்த பக்கம் வந்து வண்டி ஈஸியாக வந்துடும். அப்படியே டைரெக்டாக வந்து அந்த பக்கம் வந்து கால்வாய் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிக்குவோம். ஈஸியாக வந்துடும் வண்டி, டைரெக்டாக வந்து ஆட்டு போயிடும். சரிங்களா? அதே மாதிரி இவரும் அதாவது சித்தப்பாவும் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நாள் 2 நாள் தான் வேரியேஷன் வரும் அறுவடை சேர்த்துக்கு. ஸோ அப்படின்னால என்ன பண்ணணும் அப்படின்னா நாங்களாம் கையிலேயே அரிஞ்சு அந்த பச்சாத்தி கையிலேயே அரிஞ்சு எடுத்து ஒரு வாரம் வந்துட்டு இந்த கையில் அந்த கைக்கு அதே மாதிரி அங்கேயும் அதாவது 2 பச்சைக்கு நடுத்து நம்ம ரோட்டுக்கு அதுக்கு வந்து அது ஒரு 20 வாரம் வந்து அது அப்படியே அது சரியாயிடும். ஆனால் இந்த டைம் வந்து இடம் வந்து மாட்டிட்டு இருக்கோம். எப்படி அறுத்துடுக்குதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போட்ட அது ஒரு பிரச்சனை. அது வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை நல்லா வர மாதிரி வெயிட் பண்ணி தரமாட்டேன். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறுவடை அதாவது அறுவடை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு மன கவலையாக இருக்குது. 2வது கவலை வந்து பார்த்தீங்கன்னா இவர் அதாவது ஒரே நல்லா போகுது. பார்த்தீங்கன்னா இப்போதான் கதை இருக்கு. எப்படி நம்ம ஸோ கட்டாயம் இன்னும் 10 நாளைக்குள்ள சரியா இருக்கு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஆடி போச்சு எல்லாம் அது பணம்
ஒரு பிக்கப் இது ஒரு பிக்கப் இதுக்கு நாங்க மருந்து போட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா யூரியா கொஞ்சம் ஜாஸ்தி போட்ட மாதிரி இருக்குது. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒரு 7 மூட்டை போட்ட முடியும். பொட்டாஷ் 2 மூட்டை, அதான் ரெட்டியா கலாச்சி சொல்ற 2 மூட்டை, நெக்ஸ்ட் வந்து காங்கிரஸ் இதெல்லாம் இந்த டிஏபி இதெல்லாம் நாங்கள் போடவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலப்பு அப்படின்னு சொல்லி அது வந்து ஆர்ப்பாரு அது ஒரு இல்லை. ஏதோ இறைவன் கொடுத்த நெருப்போ அதை பற்றி தான் நினைச்சுங்க. ஏன்னா செலவு கம்மி, அதனால அதை வந்து எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். செலவு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வரைக்கும் லாபம் ஒரு நெருப்புக்கு பல நெல்லா வந்தா அதுவே ஒரு சந்தோஷம் அப்படின்னு இது அப்படி